பிரைஸ் லாடுங்க. இப்போ நம்ம செம்ம சூப்பரான பச்சரிசி மாவையும் உருளைக்கிழங்கு பொட்டேட்டையும் வச்சு ஒரு அருமையான போண்டா செஞ்சுருக்கோங்க. இது உங்கள் முன்னாடி வச்சுருக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஆனால் வந்து இப்போ இந்த மழை பேஞ்சிட்ருக்குங்க. இந்த மழை பேஞ்சிட்ருக்கும் போது இந்த மாதிரி போண்டாவை செஞ்சு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி இதை செஞ்சு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு தேங்காய் சட்னி ஒரு அல்டிமேட்டாக வச்சு சாப்பிட்டு பார்த்தோன்னா வேறு லெவலுங்க. ஓகேங்களா? இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், சும்மா அப்படியே வந்து நம்ம இது பண்ணி இதில் டிக் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்டோன்னா வேறு லெவலுங்க. ஓகேங்களா? இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இதுக்கு என்னென்ன பொருள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ என்ன ட்ரெண்டிங் சமையலில் இன்னும் பார்க்க போகிறோம் தெரியுங்களா? செம்ம சூப்பரான ஒரு மழைக்கு இதமாக ஒரு அருமையான போண்டா செய்ய போகிறோங்க. இந்த பச்சரிசி மாவு, இதுக்கு தேவையான பொருள் இந்த பச்சரிசி மாவும் 2 பாயில் பண்ண உருளைக்கிழங்கு, இது ரெண்டுத்தையும் வச்சு செம சூப்பராக மழைக்கு அப்படியே மழை நல்லா ஜோன்னு பெஞ்சிட்ருக்குங்க. அந்த நேரத்தில் நல்லா சுட 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 இதை வச்சு அதுக்கேற்ற அல்டிமேட்டாக ஒரு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுங்களா? அது எப்படி செய்யலாம், அது என்னென்ன பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம நேராக உள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். முதல்லங்க இதுக்கு இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள், போண்டாவுக்கு தேவையான பொருளை மட்டும் நம்ம சொல்லிடுறோங்க. ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி. ஓகேங்களா? ஒரு 2 பச்சை மிளகா உங்களுக்கு ஃபேவரேட்டுக்கு தான் நான் போடுறனால நான் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஓகேங்களா? இதுதான் இதுக்கு தேவையான பொருள். அது எப்படி செய்யலாம், எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே கிச்சனுக்குள்ளே போகலாம். வாங்க போகலாம். இதுக்கு முதல்ல இருந்தங்க இந்த உருளைக்கிழங்கை நம்ம அந்த இதெல்லாம் சீவோம் இல்லைங்களா, காய்கறிலாம் சீவோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம சீவிக்கலாம். உங்களால் எனக்கு வந்து சீவி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் மேஷர் இருந்துச்சுன்னா மேஷரில் போட்டு நீங்கள் மேஷ் பண்ணிக்கோங்க. நான் அந்த சீவி எடுத்துக்கிறேன். சீவி எடுத்தேன்னா அது வந்து நல்லா நம்ம எடுத்துக்கு வாட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சீவி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 2 கிழங்கு போடுறேன். 2 கிழங்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு இதை பாருங்க நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதே மாதிரி நல்லா நான் வந்து சீவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து இது பொட்டேட்டோ மேஷர் இருந்தால் மேஷ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம போகலாம் வாங்க. முதல்ல வந்துங்க நம்ம ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, பச்சரிசி மாவு. அதை வந்து ஒரு மிக்சி பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ மாவு நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி இதை பாருங்கள் கட்டியாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டுடலாம். இதையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கும் பொட்டேட்டோவும் மாவு அரைச்சாச்சுங்க. இதை பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா? நல்லா வந்து கட்டியாக இருக்கணும். கட்டியாக இருக்கும் போது நல்லா வந்து நைஸாக இருக்கணும். நல்லா வந்து மைதா மாவு மாதிரி நல்லா இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு கட்டி முட்டையெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம அந்த வெங்காயம் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாமே இது பண்ணி வச்சாச்சுங்க, அரைச்சாச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சோடு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சமையல் சோடா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப போடாதீங்க. சமையல் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி, பச்சை மிளகா ஃபேவரட்டுக்கு தான் சொன்னேன் நான். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லைனா நீங்கள் வந்து சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஆனியன்.
இதெல்லாம் போட்டு நல்லா கையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, கையை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கலந்துருங்க எல்லாத்தையும். நல்லா அடித்து இது பண்ணுங்க. நம்ம உளுந்து மாவு இது பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா அடித்து ஒரு அப்படியே கையை தூக்கி விட்டு மாவை தூக்கி விட்டு செய்யுங்க. ஓகேங்களா, தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. பச்சரிசி மாவு இருக்குங்களா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்படி கலந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மாவு நம்ம எடுத்து போடும் போது இதை பாருங்க, நம்ம இப்படி எடுக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விழணும். இதோ இப்படி 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 விழணும். இப்படி விழுந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது அர்த்தம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே எடுத்து தான் போட போகிறோம். ஓகேங்களா, நம்ம அப்படியே இப்படி நின்று விழணும். இதை பாருங்க, இப்படி தான் விழணும். ஓகேங்களா, இப்போ மாவு உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சு, என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா அதை அப்படியே எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். போண்டா இப்போது பதவெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தவாவில் போட்டு எடுத்துடலாம். வாங்க போகலாம். இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. ஓகேங்களா, அப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். எப்படி உருண்டை வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சின்னதும் வரும், பெருசும் வரும். கொஞ்சம் வேகட்டும். ஓகேங்க, இப்போ பாருங்க, நம்ம போண்டாவை எடுத்துட்டோம். இந்த பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியா இருக்கு பாருங்க. இந்த பாருங்க போண்டா இந்த மாதிரி நல்லா இந்த பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் போது நம்ம எடுத்துடணும். சவுண்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுலேயே தெரியும் உங்களுக்கு கிறிஸ்பி தானே எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ நம்ம அடுத்தது நம்ம போட்டுடலாம். இப்போ அடுத்த மாவும் நம்ம இருக்கிறத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். இது நம்ம ஒரு சைஸ் பிரகாரம் ரவுண்டாக இருக்கு போடணும், சின்னதாக போடணும், பெருசாக போடணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, உங்கள் கையில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே போட்டுக்குங்க போண்டா. அது பெருசாக வந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம், சின்னதாக இருந்தாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, அதனால் இதில் ஒன்றும் தப்பு இல்லை.